கற்பிப்பது ஒரு பெரிய தியாகம். அது கற்றவர்களுக்கெல்லாம் இருக்காது, ஒரு சிலருக்கே அது இருக்கும். எனக்கு அந்த தியாக மனப்பான்மை மிகவும் குறைவு. கற்பதில் ஆர்வம் இருப்பதனால் கற்றுக் கொடுக்கும் அந்த தியாகத்தை செய்ய நான் கொஞ்சம் தயங்குவேன். அதனால் எனக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் மேல் மிகுந்த பாசமும் அன்பும் மரியாதையும் உண்டு. மற்றபடி கற்பிக்கும் பொழுது சற்று தங்கி இருக்க வேண்டி வரும். 8ஆம் கிளாஸ் வாத்தியார் 8ஆம் கிளாஸ்லேயே இருப்பார். பிஹெச்டி படித்த மாணவன் போயிட்டு மரியாதையாக இருப்பான், அது வேறு விஷயம். அந்த தியாகம் வெகு சிலராலேயே முடியும். அவரும் நினச்சி படிச்சிருந்தா பிஹெச்டி படிச்சிருக்கலாம். பட் போதும், இது இங்கே இருந்துட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறது, இந்தியாவிலே வேலை செஞ்சுருக்கலாம், அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதில்லைன்னு நினைக்கிற ஒரு தியாகத்துக்கு சமானமான ஒரு விஷயம். அதனாலேயே மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள். என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்களினால் வந்திருக்கிறது, வாத்தியார்களினால் தான் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு டெலிஃபோன் புதுசாக வாங்கினா கூட டுட்டோரியல் பார்த்து கற்றுக்க தெரியாது, யாராவது கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுப்ப நண்பனாக இருந்தாலும் நான் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க வாத்தியார் தான், டீச்சர் தான். ஸோ ஃபார் மீ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் கிரியேட்ஸ் அ டீச்சர். கற்பவனுக்கு எல்லா நாளுமே டீச்சர்ஸ் டே தான். நன்றி, வணக்கம்.